யூஎஸ் வந்துட்டு ஈரானோட யுரேனியம் சென்டரை அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்கேஸ் அவங்க அந்த மாதிரி அட்டாக் பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு வார் வந்துட்டு தேர்ட் வேர்ல்ட் வாரா மாறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஏற்கனவே மனித உரிமை ரெக்கார்ட்ல வந்து யூஎஸ் வந்து பள்ளியிலிக்குது அப்படின்னு இருக்கும்போது யுரேனியம் ஃபெசிலிட்டி எல்லாம் போட மாட்டாங்க. யுரேனியம்ல போட்டுரும், மூன்றாம் உலக போர் வரப்போதே இல்லை, ஈரான் மீது முழு தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்றதெல்லாம் வெறும் பூச்சாண்டியாக தான் இருக்க முடியும். ஒருவேளை அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக ட்ரம்ப் இருந்து செய்தால் அது அவருக்கு அவரே குழி தோண்டிக்கிறதாக. டெல்லியில் நடக்கிற விவசாய போராட்டத்தில் விவசாயிகள் மீது புகை குண்டல் போடுவதற்கு மோடி ட்ரோன் பயன்படுத்துகிறார். அந்த ட்ரோன் இஸ்ரேலிருந்து இறக்குமதி செய்யும். அழிவுக்கு சாமானிய மக்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு ரெண்டு பேரும் வந்து நட்பை வந்து ஐநா சபையில ஒரு தீர்மானம் இருக்கு. காசால அப்பாவி மக்கள் மீது குண்டு போடுவதை நிறுத்தணும். அதை ஆதரிச்சு இந்தியா வாக்கு போடலங்க. சார், ஆக்சுவலாக ட்ரம்ப் வந்துட்டு பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னா வந்துட்டு இந்த மாதிரி வாரா இல்லை எந்த ப்ராப்ளமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அளவில் பேசப்படுது. ஆனால் இப்போ இந்த வாருக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறதே ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து? பாராளுமன்றத்தில் அங்கே அமெரிக்க பாராளுமன்றம், அது காங்கிரஸ்னு சொல்லுவாங்க, காங்கிரஸில் விவாதிக்கும் போது முழுக்க ஈராக் போருக்கு தான் அவங்க வந்து ஆதரவாக இருந்தாங்க. இன்னைக்கு முற்போக்குவாதிகள் அமெரிக்காவில் சொல்லிக்கிறவங்க கூட ஈராக் மீது படையெடுக்கிறதுல வந்து எந்த ஒரு கூச்சமே இல்லாமல் ஆதரிச்சாங்க. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம், அன்னைக்கு ட்ரம்ப் அரசியல்வாதியே கிடையாது, அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு ஈராக் மீது படை எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு அவர் பார்ட்டிக்குள்ளேயே பெரிய சப்போர்ட் இல்லைன்றத பார்க்கணும். அவர் பார்ட்டிங்கிறத தாண்டி அவர் ஒரு கேங் உருவாக்குனார். எலான் மஸ்க், விவேக் ராமசாமி அப்படின்ற கேங்ல உருவாக்குனார். அந்த கேங்குக்குள்ளே குழப்பம், அந்த கேங்க ரெண்டே பிளந்து கிடக்கும். அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு தேசம் வந்து இரண்டாம் உலக போர் காலத்துல இருந்து போர்னால மட்டும்தான் புழைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியா வந்து அமெரிக்கா பாதையில தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் மதுர் சத்யா சார் தான் இருக்காரு. அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலா வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு ஈரானோட யுரேனியம் சென்டரை அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்கேஸ் அவங்க அந்த மாதிரி அட்டாக் பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு வார் வந்துட்டு தேர்ட் வேர்ல்ட் வாரா மாறதுக்கு சான்சஸ் இருக்கா? அந்த மாதிரி அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஒன்று, யுரேனியம் இருக்கிற இடத்துலலாம் பாம்பு போட்டால் அது ஈரானுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பெரிய பாதிப்பு தான். அது ஏற்கனவே மனித உரிமை ரெக்கார்டில் வந்து யூஎஸ் வந்து பள்ளியிலிக்குது அப்படின்னு இருக்கும்போது யுரேனியம் ஃபெசிலிட்டிலாம் போட மாட்டாங்க. இன்னொன்று, இது வேர்ல்டு வார் 3 எல்லாம் மாறாது. ஏன்னா வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 வந்து ஏதோ இந்த மாதிரி வாய்க்கா தகராறுல ஆரம்பிச்சதெல்லாம் கிடையாது. அது வந்து வல்லரசு நாடுகள் பிரான்ஸு, ஜெர்மனி, யூகே எல்லாரும் வந்து உலகத்தை ஒரு சந்தையாக்கி அந்த சந்தையில் யாருக்கு எந்த பகுதின்னு சண்டை போட்டுக்கிறது தான். இந்தியாவை நீ வச்சிருக்கிற, இன்னொரு பகுதியை நான் வச்சிருக்கேன்ற மாதிரியான நிர்வகிக்கிறதுக்கு, இந்த சந்தையை நான் பிடிச்சி வச்சிருக்கேன், இந்த எந்த சந்தையை நீ எனக்கு தருவன்ற சண்டை தான். அதாவது இப்போ இந்த பெரிய, அதாவது 16% இருக்கிற இந்த வல்லரசு நாடுகள் உலகத்தை கூறு போட்டதுக்கு தான் இரண்டாம் உலக போர். ஆமா, இன்னைக்கு அது சாத்தியம் கிடையாது. இன்னைக்கு வந்து உலக போர்னு ஒன்று போனால் எல்லா பொருளாதாரமும் பயங்கரமா அடிப்படும். கண்டிப்பா எல்லா மக்களும் சாவாங்க. அதே போல் மக்கள் இன்றைக்கி வந்து உலக யுத்தம்லாம் வந்தால் பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நிலைமையில் யாருக்குமே வந்து இட் இஸ் நாட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனிவன் டு கோ ஃபார் அ வார். அதனால வந்து இது காட்டுறது வந்து யுரேனியமில் போட்டுரும், மூன்றாம் உலக போர் வரப்போதே இல்லை, ஈரான் மீது முழு தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்றதெல்லாம் வெறும் பூச்சாண்டியாக தான் இருக்க முடியும். ஒருவேளை அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக ட்ரம்ப் இருந்து செய்தால் அது அவருக்கு அவரே குழி தோண்டிக்கிறதாக, அவருக்கு தான் ஆபத்து ரொம்ப. ஏன்னா ஈராக்கில் போருக்கு போனும்போது அமெரிக்காவில் முழுக்க ஆதரவு இருந்தது ஈராக் மீது படையெடுப்பதற்கு. ஏதோ 1-2 பேர் பாராளுமன்றத்தில் பார்த்தா மொத்தமாகவே ஒரு 500 பேரில் ஒரு 200 ஒரு 2 பேர் 3 பேர் தான் போருக்கு எதிராக வாக்களிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு போர் போகணும் அப்படின்னு கேட்டால் பாதிக்கு மேலப்பட்டவங்க போர்லாம் போகக்கூடாது, வாயை மூடிட்டு இங்கே உட்காரு அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு இங்கே டிவைடாக இருக்குது. ஒரு யுனானிமஸ் சப்போர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒற்றை ஆதரவு அங்கே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது இந்த போருக்கு போகிறது, யுரேனியம் சென்டர் மேலே பாம்பு போடுறது, அதெல்லாம் இருந்தால் வேறு ஏதாவது அவங்க வந்து பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் அமெரிக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, அது அமெரிக்கா அப்படின்றத தாண்டி இந்திய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பகுதி வடசாரிகள் வந்து பயங்கரமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக, என்னமோ இஸ்ரேல் தான் கட்டி காப்பாற்ற போகிற மாதிரி இஸ்ரேலியர்கள் இவங்களை வந்து ஒரு இப்படி கூட மதிக்கிறது கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு அரசு மாறி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து 1917 நான் சொல்லியா பால்ஃபோர் டிக்ளரேஷன் போட்டதுக்கு அப்புறத்துலேருந்து காந்தி வந்து முழுக்க பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருந்தார், நேரு பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருந்தார். காந்தி சொல்கிறாரு ஃப்ரான்ஸ் பிரெஞ்சு மக்களுக்கு சொந்தம், இங்கிலாந்து ஆங்கிலேய மக்களுக்கு சொந்தம், அதே போல் பாலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தம், அங்கே யூதர்களுக்கு வேலை கிடையாதுன்றார். பெரியார் என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து நம்ம ஆரியத்தில் வதையப்படுற மாதிரி அவங்க ஜெயநசத்தில் வதையப்படுறாங்க,
ஆக அவங்க அரேபிய திராவிடர்கள்ன்றார் பாலஸ்தீன மக்களை. நேரு வந்து முழுக்க முழுக்க பாலஸ்தீனுக்கு இவங்கெல்லாம் கருத்தியல் ரீதியாக சப்போர்ட்டாக இருக்காங்க. அவர் அரசியலாக சுதந்திரம் அடைந்து முதல் தேசமாக அரசாக உருவாக்கும் போது முழுக்க முழுக்க ஒரு பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்காரு. இஸ்ரேலுங்கிறத அங்கீகரிக்க மறுக்கிறார். இதை ஒரு தேசம்னு அங்கீகரிக்க மறுக்கிறார். இன்னும் சொல்ல போனா அணிசேரா இயக்கம்னு எடுத்தாங்க. நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்னு சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. அந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் எடுத்ததுக்கு காரணமே இந்த வல்லரசு நாடுகளின் ஆதிக்கத்துல இருந்து எகிப்து, ஈரானு, இந்தியா போன்ற அன்னைக்கு 3ஆம் உலக நாடுகள்னு சொல்லப்பட்ட நாடுகள் எதுவுமே சித்திரவதைக்குள்ளாகக்கூடாது, நம்ம ஒரு அமைப்பா திரண்டு இவனுங்களோட ஆதிக்கத்தை எதிர்ப்போம் அப்படிங்கிறது. அப்ப ஈரானுக்கு பாலஸ்தீனுக்கெல்லாம் முழுக்க முழுக்க ஆதரவாக இருந்தவர் தான் நேரு. அதற்கு பிறகு பாலஸ்தீன் ஒரு தேசமாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட போது இந்தியா தான் முதல் தேசம் பாலஸ்தீன தேசமா அங்கீகரிச்சது. அங்கீகரிச்சது மட்டும் இல்லாமல் டெல்லியில எம்பசி இருந்தாங்க. இங்க வந்து பல குழந்தைகளுக்கு யாசர் அரஃபத்னு பேர் வச்சாங்க. இந்தியாவில் இஸ்லாமிய குழந்தைகளுக்கு இல்லை, பொதுவாக யாசர் அரஃபத்னு பேர் வைப்பாங்க. ஏன்னா யாசர் அரஃபத் பாலஸ்தீனிய தலைவர்ன்றது உலகம் முழுக்க அவர் நெல்சன் மண்டேலா போல இல்லை ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ போல அவரை பார்க்குற ஒரு பின்பம் இருந்தவங்க. ஆமாம், கலைஞர் சொல்லியிருக்காரு, எந்த தலைவர்கள் நீங்கள் பார்க்கணும்னு பார்க்க ஆசைப்பட்ட போது ஃபிடல் காஸ்ட்ரோவையும் யாசர் அரஃபத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார். அப்போ இங்கே வந்து அரசியல் வந்து பொதுவாகவே பாலஸ்தீன மக்கள் ஆதரவாக தான் இருந்தது. ஈரான் போன்ற, இந்தோனேஷியா போன்ற, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற 3ஆம் உலக நாடுகள், பிரேசில் போன்ற இந்த ஏற்கனவே காலனிப்படுத்தப்பட்ட நாடுகள் நம்மளோட சகோதரர்களா பாடுறா, நீயும் ஒரே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க அப்படின்னு பார்க்குற ஒரு போக்கில் தான் இருந்துச்சு. ஆனால் 2014க்கு பின்பு அந்த போக்கு முற்றிலும் மாறி நம்ம இஸ்ரேலுக்கு ஒரு அடிமை போலயே செயல்பட்டு இருக்கோம். உங்களுக்கு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இங்கே விவசாய போராட்டம், டெல்லியில் நடக்கிற விவசாய போராட்டத்தில் விவசாயிகள் மீது புகை குண்டல் போடுவதற்கு மோடி ட்ரோன் பயன்படுத்துகிறார். அந்த ட்ரோன் இஸ்ரேலிலிருந்து இறக்குமதி செய்யப்படும். இன்னைக்கும் பழங்குடி மக்கள் மீது தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. பஸ்தரில், சத்தீஸ்கரில், காஷ்மீரி மக்கள் மீது, மணிப்பூரில், இங்கெல்லாம் பயன்படுத்தப்படுற ஆயுதம்ல ஒரு பங்கு வந்து இஸ்ரேல்லேருந்து வருது. இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு சமூக போராளியாக மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனைலாம் எடுத்து அரசுக்கு எதிராக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா உங்களை உளவு பார்ப்பதற்கு பயன்படுத்தும் பெகசஸ் சாஃப்ட்வேர் இஸ்ரேல் கொடுப்பது. அப்போ அழிவுக்கு சாமானிய மக்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு 2 பேரும் வந்து நட்பை வந்து இது பண்ணிட்டு உட்காந்துட்டு உனக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு நீ கொடுக்குறேன், 2 பேரும் சேர்ந்து வா அப்பாவி மக்களை கொல்லுவோன்னு இருக்கிறாங்க. அப்போ இந்திய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும், ஈரானிய மக்கள் நியாயத்தை புரிஞ்சுக்கணும். யாராவது வந்து மோடியை பார்த்து, நம்ம மோடி எதிர்க்கவங்க கூட இருக்கலாம், பயங்கரமாக காங்கிரஸ் ஆளுங்க, திமுக ஆளுங்க, கம்யூனிஸ்ட் ஆளுங்கன்னு யார் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் யாராவது ட்ரம்ப் வந்து மோடியை பார்த்து, மோடி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் நினச்சா அவனை போட்டு தள்ள முடியும்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும். டே அவன் எதா இருந்தாலும் எங்கள் பிரைம் மினிஸ்டர், அவனை நாங்கள் எதிர்த்துக்கிறோம், நீ யாரா உள்ள வரதுன்னு கோவம் வரும்ல. அப்போ ஈரானிய மக்களுக்கு அந்த கோவம் வருது நியாயம் தானே? கண்டிப்பா. அதே போல் ஒரு செய்தி வாசிப்பாளர் உங்களை மாதிரி தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெண், அவங்க வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தலையில் மேலே இருக்கிறதெல்லாம் உழுவுது. அவங்கள உடனே வெளியே கூட்டு போகிறாங்கன்னா, ஏன்னா டார்கெட் பண்ணி அந்த நியூஸ் பில்டிங்கை வந்து அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். அவங்க இன்னொரு 15 நிமிஷம் கழிச்சு ரத்தக்கரையோட வந்து அந்த நியூஸ் வாசிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க சன் டிவிலையோ ஜெயா டிவிலையோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் நடத்தியிருந்தா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும், அந்த நாட்டையே அழித்து ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி உணர்வு வரும்ல. அதுதானே பார்த்தேன் பல்காம் தாக்குதலுக்கு அப்புறம். அப்ப ஈரானிய மக்களுக்கு அந்த உணர்வு வருவது, ஈரானிய அரசாங்கம் திருப்பி அடிப்பதை மட்டும் நீங்க வந்து ஐயோ அது மதவாதம், ஐயோ அப்பாவி இஸ்ரேலியர்கள் வந்து பாருங்க சாகுறாங்க, 21 பேர் செத்துறாங்க, டே அங்க 700 பேர் 800 பேர் செத்துருக்காண்டா, அங்கே தொடர்ந்து 70 வருஷமா அங்கே தாக்குதல் அனுபவிச்சிருக்காண்டா. இப்போ இந்திய மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வந்து நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு, ஏன் எஸ்பிஐ மாதிரி நிறுவனங்கள் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இஸ்ரேலில் கட்டுமானத்துக்கு, இதையெல்லாம் நிறுத்தணும். அதை ரொம்ப வெக்கக்கேடன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐநா சபையில் ஒரு தீர்மானம் வருது, காசால அப்பாவி மக்கள் மீது குண்டு போடுவதை நிறுத்தணும். அதாவது அந்த தீர்மானம் வந்து நேத்தன்யாகு குற்றங்களை விசாரிக்கணும்ன்றது கிடையாது, அவரை கைது செய்யணுங்கிறது கிடையாது, அப்பாவி குழந்தைகள் மீது குண்டு போடாது. அதை ஆதரிச்சு இந்தியா வாக்கு போடலங்க. அப்ப இந்த அளவுக்கு மோசமான ஒரு அரசாங்கத்துக்கு கீழ் நம்ம வாழ்றோம்னு தெரிஞ்சு இந்த எதிர்ப்பை வந்து மக்கள் பதிவு பண்ணணும். ஏன்னா எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும் இன்னைக்கு வந்து அமெரிக்காலே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து பட்டமளிப்பு விழாவில் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறாங்க. அவங்க கிட்ட இருந்து டிகிரி சர்டிபிகேட்டே வாங்காத அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு எதிர்ப்பு. இத்தனைக்கும் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ்ல இருந்து மாணவர்கள் வந்து ஒரு 30 வருஷ கனவாக பல கடன்களை வாங்கி அரசியல் பிரச்சனைகளை தாண்டி அமெரிக்காவில் வந்து படிச்சு இந்த பாலஸ்தீனுக்கு ஆதரவாக போராடினா அதை எல்லாமே நாசமாயிரும் தெரிஞ்சோம் நாங்கள் இழக்க தயாராக இருக்கிறோன்ற அளவுக்கு போராடுறாங்கன்னும் போது நம்ம ஊரில் இருக்கிற இளைஞர்களும் மாணவர்களும்
ஒரு தைரியமா துணிஞ்சு நம்ம பங்கை பண்ணணும். ம். இப்போ அதுக்காக தான் வந்து சனிக்கிழமை வந்து நாங்கள் பேரணியாக நடத்துகிறோம். ஓகே. ராஜரத்னம் ஸ்டேடியமில் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு வந்து பாலஸ்தீன ஆதரவு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து எல்லா அமைப்புகள், எல்லா இடதுசாரி அமைப்புகள், பெண்ணுரிமை அமைப்புகள், சாதி எதிர்ப்பு அமைப்புகள், சிறுபான்மை நலனுக்கான அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஆயிரக்கணக்கான பேர் அந்த பேரணி எடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்திய அரசாங்கத்தை வலியுறுத்தணும், ம். நீ இஸ்ரேல் கூட இருக்கிற தொடர்பெல்லாம் முறிச்சுக்கணும் அப்படிங்கிறதான். அப்படி செய்தால் மட்டும்தான், ஒவ்வொரு நாடாக இப்படி செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான், இப்போ யூகே வந்து டீலை கேன்சல் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் கேன்சல் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த போர் முடிவுக்கு வரும், இஸ்ரேலின் அராஜகம் முடிவு வரும். நம்ம இங்கே சும்மா உட்காந்துட்டு நான் உங்களை என்னன்னு சொல்ல, இந்தியர்கள் மற்ற எல்லாரும் சும்மா உட்காந்துட்டு போர் நிறுத்துப்பானா எதுவுமே நடக்காது. கண்டிப்பா பார்க்கணும். சார், ஆக்சுவலா ட்ரம்ப் வந்துட்டு பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னா வந்துட்டு இந்த மாதிரி வாரா இல்ல எந்த ப்ராப்ளமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அளவுல பேசப்படுது. ஆனா இப்போ இந்த வாருக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கிறதே ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். சோ அத பத்தி உங்களோட கருத்து சார்? கண்டிப்பா இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஈராக்ல படையெடுக்க பாராளுமன்றத்தில் அங்கே அமெரிக்க அது காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க, காங்கிரஸில் விவாதிக்கும் போது முழுக்க ஈராக் போருக்கு தான் அவங்க வந்து ஆதரவாக இருந்தாங்க. இன்னைக்கு முற்போக்குவாதிகள் அமெரிக்காவில் சொல்லிக்கிறவங்க கூட ஈராக் மீது படையெடுக்கிறதுல வந்து எந்த ஒரு கூச்சமே இல்லாமல் ஆதரிச்சாங்க. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம், அன்னைக்கு ட்ரம்ப் அரசியல்வாதியே கிடையாது, அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். ஈராக் மீது படை எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. 2000 ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு, படை எடுக்காதீங்க. அவர் வந்து மனிதாபிமான அடிப்படையெல்லாம் சொல்லலை, அவருக்கு மனிதாபிமானம்லாம் ஒன்றுமே கிடையாது. பியூரா ஒரு பிஸ்னஸ் மேனாக சொல்கிறாரு, போனீங்கன்னா பல ட்ரில்லியன் டாலர் இழந்துருவீங்கடா, திருப்பி வெறுங்கையில் நக்கிட்டு வருவீங்கடா நீங்கள் அப்படின்னு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நபர். அதனால தான் வந்து ட்ரம்ப்பை வந்து யாரும் யோக்கியன்னு நினைக்கிறதில்ல. அவர் வந்து ஒரு கன்விக்டட் ரேபிஸ்ட். அவர் வந்து பல ஊழல்களை பண்ணியிருக்காரு, டாக்ஸ் ஃப்ராடு பண்ணியிருக்காரு, நாட்டோட ரகசிய ஆவணங்களை கொண்டு போய் தன்னோட ரிசார்ட்ல வச்சிருந்து ரசிகர்கள்ட்ட விற்க பார்த்தான்ற வழக்கெல்லாமும் இருக்குது. அவ்வளோ கொடுங்கோல் ஆனா ஒரு கேவலமான எந்த அறமற்ற மனிதர் தான். ஆனால் ட்ரம்ப்பு போருக்கு எதிரானவர், அதாவது போர்னா மனிதாபிமானம், திருப்பி பிஸ்னஸ் ரீதியாக போகிறதுக்கு ஆசைப்படாத நபர் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து படைகளை திருப்பி கொண்டு வருது, ஈராக்லேருந்து படைகளை திருப்பி கொண்டு வருதுன்னு அவர் வந்து ஒபாமாக்கு அப்புறம் அந்த டேர்மில் பண்ணார். நிறைய பேர் வந்து அதை வந்து பாராட்டவும் செஞ்சாங்க. வழக்கமாக அமெரிக்க அதிபர்கள் அப்படின்னா அது ஒபாமாவை முற்கொண்டு, ஒபாமாவெல்லாம் முற்போக்குன்னு தான் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எந்த விதத்துலையும் முற்போக்காக இருந்தது கிடையாது. படை எடுக்க தான் செய்வாங்களோ இல்லையா. ட்ரம்ப் தான் முதல்ல 2 பெரிய போர்கள்லேருந்து படையை திருப்பி வாங்கியிருக்காரு. அதே போல் வந்து உக்ரைன் ரஷ்யாவில் வந்து அவர் ரஷ்யாவில் வந்து இப்போ பைடன் வந்து முழுக்க ரஷ்யாவுக்கு எதிர். ஆனால் ட்ரம்ப் வந்து புதின்கிட்டே நல்லா பேசுவார். ஸோ இந்த மாதிரியா வந்து இவர் இதை முடிவு கொண்டு வருவார், இந்த மாதிரியான போர் தொடராது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, ட்ரம்ப்புக்கும் அங்கே இருக்கிற ஆளும் வர்க்கத்துக்குமே பெரிய முரண் இருக்கு. ட்ரம்ப்பை வந்து இப்போ ஒபாமா பிரசிடென்ட் ஆனப்ப அவர் பார்ட்டி முழுக்க, டெமோக்ராட்டிக் பார்ட்டி முழுக்க அவருக்கு சப்போர்ட் இருக்கும். ஈவன் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் கூட 1-2 பேர் அவருக்கு சப்போர்ட்டில் இருப்பாங்க. அப்புறம் வெளியில் இருக்கிற நிறைய இண்டிபெண்டன்ஸ் அவங்களாம் சப்போர்ட்டில் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு அவர் பார்ட்டிக்குள்ளேயே பெரிய சப்போர்ட் இல்லைன்றதை பார்க்குறோம். அவர் பார்ட்டிங்கிறத தாண்டி அவர் ஒரு கேங் உருவாக்குனார். எலான் மஸ்க்கு, விவேக் ராமசாமி அப்படின்ற கேங்கெலாம் உருவாக்குனார். அந்த கேங்குக்குள்ளே குழப்பம், அந்த கேங்கே 2 பிளந்து கிடக்குது இப்போ. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில், இந்த சூழலால் அவர் நிர்பந்திக்கப்படுறாரு. அதனால ட்ரம்ப் நல்லவர்னு சொல்ல, அவரோட யூஷுவல் பாத்துலேருந்து அவர் வெளியே போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இது எப்படி அப்படின்னா, இது ட்ரம்ப் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது அமெரிக்காவோட இயந்திரம், மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிற அவங்களோட இந்த போர் உற்பத்தி இயந்திரம்ன்றது அப்படிதான். ஏன்னா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு தேசம் வந்து 2ஆம் உலகப் போர் காலத்துலேருந்து போர்னால மட்டும்தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. சொல்லுவாங்க 2ஆம் உலகப் போரின் போது ஒவ்வொரு 7 பரல் டீசல் பெட்ரோல் பயன்படுத்தப்பட்டது, போரில் பயன்படுத்தப்பட்டதுலையும் 6 பேரல் அமெரிக்காவிலேருந்து வருமா. ஏன்னா அமெரிக்காவில் மட்டும்தான், அமெரிக்காவோட நிலப்பகுதியில் போர் நடக்கல. யூகே, பிரான்ஸ், ஜெர்மனிலாம் அவங்கவுங்க நிலப்பகுதியிலே போர் நடந்தது. அப்போ அமெரிக்காவில் எந்த சேதாரமும் நடக்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட உற்பத்தியை பெருக்கிறதுக்கு ஃபேக்ட்ரிஸை பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, 2ஆம் உலக போர் முடியுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொரியாவுக்கு போருக்கு போகிறாங்க, வியட்நாமுக்கு போருக்கு போகிறாங்க, அப்புறம் கல்ஃபில் போருக்கு போகிறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்கானிஸ்தான், ஈராக்னு படம் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எக்கானமி ஒர்க் ஆகுறது அந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிற போர் இயந்திரத்தில் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னும் போது, அது நீங்கள் ட்ரம்ப்னு இல்லை, இப்போ நாளைக்கு நீங்கள் போய் அங்கே வந்து அதிபராக உட்காந்தாலும் கூட அங்கே போர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அங்கே போர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒபாமாவாக இருந்தால் அதுக்கு ஒரு அறிவார்ந்த விளக்கத்தை கொடுப்பாரு, புஷ்ஷாக இருந்தால் ஒரு இனவெறி விளக்கத்தை கொடுப்பாரு. அதாவது ஒரு வெள்ளையர் இனவெறி விளக்கத்தை அவர் தரப்புலேருந்து கொடுப்பாரு, ஒரு இஸ்லாமிய வெறுப்பு. ட்ரம்ப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொச்சையாக
ரொம்ப அருவருப்பாக நாகரிகமற்ற விளக்கத்தை கொடுக்குறாரு. அதுதான் அங்கே வந்து அந்த விளக்கங்களில் எந்த டோன் இருக்குன்றதா மாறுது வழிய. நாங்கள் அமெரிக்க அதிபர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. நேற்று மக்ரோன்கிட்ட கேட்குறாங்க, பிரான்ஸ் அதிபர் மக்ரோன்ட்ட வந்து கேட்குறாங்க, G7 மாநாடு முடிஞ்சிட்டு ட்ரம்ப் போயிருக்காரு, எதுக்கு அவசரமாக வாஷிங்டன் போனார் அப்படின்றதுக்கு மக்ரோன் சொல்கிறாரு, எங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனார்னா, ஈரான் போர் என்ன பண்ணுறது, எப்படி முடிவு கொண்டு வருதுன்னு பேச போயிருக்கேன், அதனால் அவசரமாக போகணும்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஷிங்டனில் ட்ரம்ப் இறங்குறாரு, போய் மைக்கு நிட்டுறாங்க. கேட்கும்போது சொல்கிறாரு, மக்ரோன் எப்படி சொன்னார்னா, அவன் ஒரு விளம்பர பிரியன், அவனுக்கு ஒரு வேலையே கிடையாது, 24 மணி நேரம் விளம்பரம் தேடுறதான் வேலை, என்னை பற்றி பேசி விளம்பரம் தேடிக்கிறான், எப்பயுமே பொய் தான் பேசிக்கிறான்னு மக்ரோனை வந்து உலகத் தலைவர்கள் இப்பெல்லாம் பேசிக்கிட்ட வரலாறே கிடையாது. அப்படி அந்த மாதிரி பேசியிருக்காரு. அப்போ ட்ரம்ப் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவர் வந்து அவரோட பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் நலனுக்காகவும் அவர் என்ன மாதிரியான பர்சனாலிட்டி அப்படிங்கிறதும் ஒரு லிமிட்டட் தாக்கம் தான் இருக்கும். அதில் வந்து அதனால் சில மாற்றங்கள் ஏற்படலாம் இல்லையா. அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து அந்த மக்கள் அவங்களுக்கு ஒரு சூடு போட்டால் தான் சொரணையாக இருக்கும். அதை தவிர்த்து வந்து நம்ம வந்து ஒரு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ட்ரம்ப்புங்கிற ஒற்றை நபரால் வந்து அமெரிக்கா இயங்குறது கிடையாது. அந்த வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிற அங்கே பங்கு சந்தை இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற பெரும் முதலாளிகளுக்கு எது நலனோ அதுதான் அங்கே செயல்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக சார். சார் ஆக்சுவலாக இந்த ஈரான் இஸ்ரேல் வார் அப்படின்றது ரொம்ப நாட்களாக போயிட்டே இருக்க ஒரு விஷயம் தான். இதில் ஈரான் வின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சான்சஸ் இருக்கா சார்? ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஈரான் கிட்ட அந்த அளவுக்கு டேஞ்சரஸான வெப்பன்ஸ் இல்லை, அண்ட் அவங்க கிட்ட ஃபைட் ஜெட் எதுவுமே கிடையாது. பட் இஸ்ரேல் அப்படி கிடையாது, ரொம்ப டேஞ்சரஸான வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, அண்ட் நிறைய நாடுகள்ல இருந்து அவங்களுக்கு சப்ளைவும் ஆகுது. ஸோ இப்படி இருக்கப்போ ஈரான் இதில் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, வின் அப்படிங்கிறது நம்ம என்னன்றதை கிளாஸிஃபை பண்ணுறோம். அதை வின் அப்படின்னா அது ஜெயிக்கிறது அப்படின்னா என்ன? இப்போ பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் ஆபரேஷன் சிந்தூரோட வெற்றி என்னவா இருந்திருக்குன்னா, அந்த 4 தீவிரவாதிகளை பிடிச்சிருந்தா வெற்றியா இருக்கும். 4 தீவிரவாதிகளை பிடிக்கல. நீங்க வந்து அந்த 4 தீவிரவாதிகளை பிடிக்காம எவ்வளோ பாகிஸ்தான் அழிச்சாலும் அது வெற்றிலாம் கருதிக்க முடியாது. அதே போல எல்லா போருக்குமே வெற்றி அப்படிங்கிறது வந்து வேறு வேறாக தீர்மானிக்கப்படுது. இப்போ வந்து 2ஆம் உலக போர்னா எந்த நாடு ஜெயிக்குது எந்த நாடு தோக்குதுன்றதை தாண்டி ஹிட்லர் அப்படிங்கிற நாஜி தலைவர் இருக்கக்கூடாது, அவர் இருக்கக்கூடாது, அவரை நீங்க விட்டு வச்சுட்டு திருப்பி வந்து பிரயோஜனம் கிடையாது. ஆனா சில இதுல வந்து அப்படி கிடையாது. சிலதுல வந்து இந்த எல்லையை தாண்டி அவன் வெளியே போயிட்டானா போதும், அதுக்கு மேல எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி. இப்ப வியட்நாம் போர்னா அப்படிதான், அமெரிக்க ராணுவம் வியட்நாம்ல இருந்து வெளியே போகணுங்கிறது தான். அதுக்கப்புறம் துரத்தி போய் அமெரிக்காவை அடிச்சு அவங்க மக்களை அழிக்கணுங்கிறதெல்லாம் போரோட இதுதான் ஜெயிப்பது அப்படின்னு நிர்ணயிக்கப்படல. ஒவ்வொரு போருக்கும் அந்த பேராமீட்டர் மாறும் அப்படின்னும் போது இந்த போர் அப்படின்றது ஈரானுக்கு வந்து இஸ்ரேலை வந்து அடிச்சு ஒடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஜெயிக்கிறதா இருக்காது. இருக்கிறதுல ஈரானுக்கு வெற்றி அப்படின்னா இஸ்ரேல் இதுல இருந்து பின்வாங்கிடுச்சுனாலே பெரிய வெற்றி. இந்த தாக்குதலை நிறுத்திடுச்சு இஸ்ரேல் அப்படின்னாலே பெரிய வெற்றி. அது ஈரானுக்கு மட்டும் வெற்றி கிடையாது, இந்த அமெரிக்காவில் வதைப்படுற எல்லா நாட்டுக்கும் பெரிய வெற்றி. பாரா உன்ன ஒருத்தன் வந்து அதான் அந்த சிவசாமி செருப்புல அடிச்சான்னு வெளியே போய் சொல்றான்னு அசுரன் ஒரு டைலாக் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு வெற்றியா இருக்கும். அதை கடந்து இன்னொரு வெற்றி என்ன அப்படின்னா 2026 இஸ்ரேல் தேர்தலில் நேத்தன்யாஹூ தோத்துட்டாருன்னா நாமளே வந்து ஸ்பான்சர் பண்ணி ஈரானுக்கு எல்லாத்துக்கும் லட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பெரும் வெற்றியா இருக்கும் ஈரானுக்கு. அதுதான் நம்ம வெற்றி அப்படின்றத பார்க்குற முடியாது. ராணுவ ரீதியாக வந்து அவங்க ஒரு பெரிய வெற்றி காண முடியும் அப்படிங்கிறது சாத்தியமும் கிடையாது, அது தேவையும் கிடையாது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே சார். சார் ஆக்சுவலாக வந்துட்டு அமெரிக்காவோட வார்ஷிப்ஸ் எல்லாமே வந்துட்டு மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிருக்கு. ஆக்சுவலாக யூஎஸோட பிளான் தான் என்ன சார்? அது யூஎஸோட பிளான் என்ன அப்படின்னா, அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா நாடுகளும் தங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கணும், பொம்மை அரசாங்கமா இருக்கணும். சதாம் ஹுசேனை வளர்த்தி விட்டதுக்கு காரணம் அதுதான். சதாம் ஹுசேனை வளர்த்தி விட்டதுக்கு காரணம் அங்கே ஈராக்கில் அவங்களுக்கு எதிரான அரசு இருந்து அதை தூக்கி எறிஞ்சிட்டு சதாம் ஹுசேன் ஆதரவாக தான் இருந்தார். 91 வரைக்கும் 89 91 வரைக்கும் கூட ஆதரவாக தான் இருந்தார். எப்போ அவர் வந்து இவன் பேச்சை கேட்டுகிட்டே நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, ஏன்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, போடா ஈரான் கூட சண்டை போடா, போடா இவன் கூட சண்டை போடா, போடா இவனை போட்டு தள்ளுறா அப்படின்னு அமெரிக்கா வந்து தொடர்ந்து வந்து ஆர்டர் பண்ணிட்டே இருக்கான். அது சதாம் ஹுசேன் ஒரு கட்டத்துக்கு மேலே எதிராக திரும்புகிறாருன்னு அவரை போட்டு தள்ளுறாங்க. அதே போல் சிரியாவில் நடக்குது. சிரியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசாத் ரெஜிம் வந்து கீழே விழுந்திருக்கு. இவங்க ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சுருக்காங்க. அது சுற்றி இருக்கிற எல்லா நாட்டிலையும் அதான், நீங்கள் ஜோர்டன் லெபனான் எல்லாத்துலேயும் அவங்க அதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற எண்ணெய் வளங்கள் அவங்களுக்கு கைப்பற்றுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இந்த அணிசேரா நாடுகள் சொன்னேன் இல்லையா, ஜவஹர்லால் நேரு நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் வச்சாருன்னு, அதில் பார்த்தீங்கன்னா நாசர் இருந்தார். நாசர் வந்து எகிப்தோட தலைவர். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சூயஸ் கால்வாயை வந்து நாட்டுடைமை ஆக்கிட்டார். சூயஸ் கால்வாய் வழியாக தான் எல்லா கப்பலும் போகுது, வர்த்தகமே அதில் தான் இருக்குது அப்படின்னும் போது அதை நாட்டுடைமை ஆக்கணும்னு அமெரிக்கா என்ன பண்ணுது, அமெரிக்கா பிரிட்டன்லாம் சேர்ந்து இஸ்ரேல் மூலமாக தாக்குதல் நடத்தும். அதை நம்ம பக்கம் கொண்டு வரணும். அதே போல தான் அமெரிக்கா வந்து தொடர்ந்து அந்த பகுதியில் செயல்பட்டு இருக்கு. அப்படின்றதுனால தான் அங்கே போய் அவ்வளோ போர்க்கப்பல் நிறுத்துது.
நீங்கள் யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவுக்கு வெளியே ஒரு 890 ஆர்மி பேஸ் இருக்கு. ஏன் வச்சிருக்க நீ முதல்ல? ஏன் எல்லா நாட்டுக்கு சுற்றியும் ஆர்மி பேஸ் வச்சிருக்க? அப்படின்னா நீ வந்து ஒரு ரவுடித்தனம் பண்ணி மாமூல் வாங்குற மாதிரி தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கன்றது தான் அமெரிக்காவோட இன்டென்ஷனாக இருக்குது. இதே அமெரிக்க மக்களின் நலனுக்கு கிடையாது. இன்றைக்கி அந்த மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், இவன் மற்ற நாட்டுக்கெல்லாம் போய் கொள்ளடிச்சு எலான் மஸ்க் மாதிரி இருக்கவன், ஜெஃப் பெசோஸ் மாதிரி இருக்கவன் தான்டா இதில் வந்து செல்வ செழிப்போடு இருக்கான். நமக்கு இன்னும் வரி சுமையை தான் ஜாஸ்தி பண்ணாங்க. டே, நான் இங்கே போருக்கு போனோம், இன்னும் 10% வட்டியை கட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு தான் வரி சுமையை ஏற்றுறானுங்க இல்லையா. டாப் 1% இருக்கவன் தான் அதில் செல்வ செழிப்பு இருக்கான். இன்றைக்கி இந்தியாவில் பார்க்குறோம். இந்தியாவில் வந்து கீழே அடித்தட்டு இருக்கிற மக்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பாவர்ட்டியில் இருக்காங்க. ஆனால் அதானியின் சொத்து பெருகிக்கிட்டே இருக்கு. அவர் வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் அவர் ஆகுறாரு. ஒரு ஒரு வெட்கக்கேடு என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற டாப் 1% இந்த நாட்டின் மொத்த சொத்தில் 40% வச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ அமெரிக்காவோட கொள்கையும் அதுதான். இன்னைக்கு இந்தியா வந்து அமெரிக்க பாதையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து நம்ம இந்தியாவை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்கா என்ன மாதிரியான இன்டென்ஷன்லாம் அங்கே செயல்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சார் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வந்துட்டு இஸ்ரேலுக்கு தான் மற்ற உலக நாடுகள்ல எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் வெப்பன்ஸும் நீங்க சொன்ன மாதிரி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஈரானுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை, யாரும் வெப்பன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன் சார்? முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எக்கனாமிக் பொருளாதாரம் தான் ஒரு காரணம், இல்லை அதை தாண்டி வேற ஏதாச்சும் இருக்கு? இல்லை, அதுதான் காரணம். என்ன அப்படின்னா, இஸ்ரேலுங்கிறத ஒரு நாடாக பார்க்கக்கூடாது. அது அமெரிக்காவோட ஒரு போஸ்ட், ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ இஸ்ரேலுக்கு தரது அப்படிங்கிறது அமெரிக்காவின் ரவுடித்தனத்துக்கு வந்து கப்பம் கட்டுறது எல்லாரும். ஈரான் அப்படி என்ன ரவுடித்தனம் பண்ணுது? ஈரான் வந்து உலகம் ஃபுல்லாக ஆர்மி பேஸ்லாம் வச்சிருக்கு இல்லையா? இல்லை. அப்போ ஈரானுக்கான ஆதரிக்கணுன்றது ஒரே காரணம், ஒரு அறத்தின் பால் தான் ஆதரிக்க முடியும். ஆனால் எந்த அரசும் அறத்தின் பால்லாம் செயல்படுறது கிடையாது. அவங்களோட வர்த்தகத்தை பாதுகாத்துக்கணும், அவங்களோட பொருளாதாரத்தை பாதுகாக்கணும், பேசிக்கலி அவங்க ஒரு பணக்காரங்க அவங்க பாதுகாத்துக்கணும். இப்போ இந்தியா வந்து ஏன் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஈரானில் போட்டு அதானி நிர்வகிக்கல, இஸ்ரேலில் தான் போட்டு அதானி நிர்வகிக்கிறார். இஸ்ரேலுக்கு தான் அவர் வர்த்தகம் பண்ணுறார். எஸ்பிஐ போய் 1000 கோடி 2000 கோடி இஸ்ரேலில் தான் மூலதனம் போட்டிருக்க பண்ணும்போது இயல்பாகவே இவங்க வந்து தன்னோட நலனுக்காகவே, பொருளியல் நலனுக்காக அவங்க இஸ்ரேலை தான் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் பார்க்குறோம். மீண்டும் வந்து ஈரான் ஒரு பெரிய சக்தியாக வளரும் போது இன்னைக்கு சைனா பாருங்க, சைனாவை வந்து இப்படி தான் ஈரான் போல தான் சைனாவை ட்ரீட் பண்ணிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து சைனா வந்து டே எப்படின்னா எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா அப்படின்ற அளவுக்கு பயப்படுறாங்க இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு ஒரு சோசியலிச பாதையில், ஒரு ஜனநாயக பாதையில் அவங்க வந்து பயணிச்சாங்க அப்படின்னா ஈரானும் ஒரு நாள் இப்படி ஆகும். ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமையில இல்லை அப்படிங்கிறதுதான் உண்மை. சார், ஆக்சுவலா ஈரான் இஸ்ரேல் வார் பற்றி தெரியாத பல தகவல்கள்லாம் எங்களோட வியூவர்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் இது வந்து சுமூகமாக முடியணும், இதுக்கு மேலே யாரும் சாகக்கூடாதுன்றதுதான் எல்லா அசாதாரண மக்களோட ஒரு வேண்டுகோளாக இருக்கும். ரொம்ப நன்றி சார்.